ரஜினி நடித்த எந்த வெற்றி படத்தையும் மறுபடியும் பார்ட் 2 பண்ணவே இல்லை. அவருக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜெயிலரில் வந்து பார்ட் 2 நடிக்கிறதுக்கு ஒத்துட்டது காரணம் என்னென்னா, அந்த படத்தை நல்ல படமாக எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் ஜெயிலர் 2க்கு வந்து தேதி கொடுத்துருக்காரு. லோகேஷ் சொன்ன கதை சரியில்லை, அது நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால ரஜினி வேற யாராவது கதை வந்து கிடைக்குமா, வேற ஏதாவது டேரக்டர்ஸ் கரெக்டாக கதை சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பில் நெல்சன்ட்ட கேஷுவலாக சொல்கிறார். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போய் சொல்கிறார். இப்படி ஒரு கதையை வந்து லோகேஷ் கனகராஜன் வந்து எதிர்பார்க்கல ஆடியன்ஸ். இன்றைய இயக்குநர்கள் பண்ற தப்பெல்லாம் என்னன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சோன்னே அடுத்த படத்திலே 50 கோடி 100 கோடின்னு சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த படத்தை வெற்றி படமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஒருவேளை ரஜினி வந்து அன்றைக்கி நோ சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜெயிலர் படமே வந்திருக்காது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நெல்சனோட கேரியரே வந்து முடிஞ்சு போயிடும். நெல்சன் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கதையெல்லாம் எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் இது வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுப்பாங்க. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவில், அதாவது இந்த டேரக்டரோட படத்தில் இவங்க 2 பேர் நடிக்க போகிறாங்களா, இல்லை இந்த டேரக்ஷன் கீழே இவங்க 2 பேர் இருக்க போகிறாங்களாங்கிற நிறைய பேருக்கு இருந்த கேள்வியை இன்றைக்கி நமக்கு விளக்கி வைக்கிறதுக்காக சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் வந்திருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், எல்லாருக்குமே இருந்த ஒரு ஹைப்பான கேள்வி. ஸோ லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் தான் வந்துட்டு தலைவரும் சரி கமல் அவர்களும் நடிப்பார் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசியிருந்தோம். ஆனால் இப்போ அது அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் சார். ஃபியூ வேர்ட்ஸ்னால் வந்து இந்த சினிமாவில் வந்து வெற்றி தோல்வி இதுதான் வந்து ஒருத்தருடைய கேரியரை நிர்ணயிக்கும். அதுக்கு சரியான உதாரணம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான். லோகேஷ் கனகராஜ் வந்து கமலஹாசனை வச்சு விக்ரம் பண்ணார். விக்ரம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்கணும்னு விருப்பப்பட்டு தேதி கொடுத்தார் லோகேஷ் கனகராஜிட்ட. லோகேஷ் கனகராஜ் வந்து 2 கதை சொன்னார் ரஜினிகிட்ட. முதல் கதையும் ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த 2வது கதையும் ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜோட விருப்பப்பட்டு நடிக்கணும்னு நடித்த அந்த படம் கூலி படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சரியான வெற்றி படமாக்கி கொடுத்தாரா, ரஜினி படமாக்கி கொடுத்தாரா அப்படின்னா இல்லை. அதான் உண்மை. அதாவது வந்து கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி இருந்ததுனால, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுனால அந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து போட்ட காசை எடுத்து கொடுத்துருச்சு, கலெக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் வணிக ரீதியாக வெற்றி படமாக இருந்தால் கூட அது வந்து தோல்வி படம் தான். அதாவது வந்து ஒரு மக்களால் கொண்டாடப்பட்ட படமா அப்படின்னா கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஸோ லோகேஷ் கனகராஜ் மேலே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓவர் ரேட்டட் டேரக்டர்னு இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கூலி படத்தில் வந்து நிறைய, அதாவது ஏகப்பட்ட ஓட்டைகள், ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸு, இப்படி ஒரு கதையை வந்து லோகேஷ் கனகராஜன் வந்து எதிர்பார்க்கல ஆடியன்ஸ் அப்படின்னு வந்து பெரிய லெவலில் வந்து லோகேஷ் கனகராஜை வச்சு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தை பற்றி பெரிய விமர்சனங்கள்லாம் அந்த காலகட்டங்களில், ரிலீஸ் ஆன காலகட்டங்களில் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரஜினி வந்து உற்று நோக்கி தான் பார்க்குறாரு. காரணம் என்னென்னா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சக்ஸஸ் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கடந்தும் கூட ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் வந்து கதை தேர்வு, இயக்குநர்கள் தேர்வு, அந்த மாதிரி ஒரு விஷயம். 2வது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி யார் இளைஞர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட வந்து ரஜினி ட்ராவல் பண்ணுவார். ரஜினி எப்படின்னா இன்னைக்கு இளைஞர்கள் தோளில் கை போட்டு அப்படியே கூலாக நடந்து போயிட்டே இருப்பார். அந்த வெற்றி வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியமாக இருந்ததுக்கு இதுதான் காரணம். அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ், நெல்சன் திலீப் குமார், லோகேஷ் கனகராஜ், இப்படி இளைய தலைமுறை இயக்குநர்களோட வேலை பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர்களே பாருங்களேன், நீங்கள் ஒரு காலத்தில் இளையராஜாவோட ட்ராவல் பண்ணார், அப்புறம் AR ரஹ்மானுக்கு வந்தார், இப்போ அனிருத்தோட ட்ராவல் பண்ணுறாரு. ஏன்னா இன்றைக்கி அனிருத் வந்து ட்ரெண்டில் இருக்கார். அனிருத்தோட மியூசிக் தான் இன்றைக்கி இளைஞர்கள் விரும்புகிறாங்க. ஸோ அந்த பாடல்கள் வந்து ரஜினிக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறதுனால ரஜினி அப்படி வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ட்ராவல் தான் ரஜினிக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி கமல் 2 பேரும் இணைஞ்சு பண்ணுற இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏற்கனவே வந்து பிளான் பண்ண படம் தான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே கமலஹாசன் வந்து ரஜினிகிட்ட ஒரு தேதி கேட்குறாரு, என்னுடைய பேனருக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இருந்தே வந்து இந்த பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ஒரு இழுபறியில் இருந்துச்சு இந்த பேச்சுவார்த்தை. ரஜினி எப்படின்னா, அவர் என்ன மனசில் நினைக்கிறாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு அவர் ஒரு முடிவு எடுப்பார்.
அந்த முடிவு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமல் படத்தில் நடித்தா அதில் என்னென்ன சிக்கல் பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு ரொம்ப நாளாக தவிர்த்துட்டு வந்தார். ஆனால் இப்போ வந்து சம்மதம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து அதாவது ரஜினி கமல் கிட்டத்தட்ட 46 வருஷம் கழித்து 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படம். 2 பேருமே தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார்ஸ். ரஜினி சூப்பர் ஸ்டார் தான், கமலும் சூப்பர் ஸ்டார் தான். அப்படி இருக்கும்போது இந்த 2 நடிகர்களையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் இயக்க போறார் அப்படின்னா அந்த இயக்கக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இருக்கு அப்படின்னு வந்து கமல் நினைக்கிறார். காரணம் என்னன்னா கமலுக்கு வந்து அவருடைய லைஃப் கேரியர்லேயே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் படம் வந்து விக்ரம் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கமல் வந்து லோகேஷ் பெரிய லெவலில் நம்பி அவர்கிட்ட கதை கேட்கிறாரு. லோகேஷ் ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை கமலுக்கு பிடிக்குது. ரஜினிகிட்ட போய் சொல்றாரு. ரஜினி அந்த கதையை கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் ஒரு காஃபி மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா ரஜினிக்கு அந்த கதை பிடிக்கல, ரஜினிக்கு அந்த கதையில் நடிக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இதனால் வந்து லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு மாற்றப்பட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வருது. அது காரணம் லோகேஷ் கனகராஜோடைய முந்தைய படம் தோல்வி படம் தான். ஓகே, ஸோ முந்தைய படம் தோல்வி அப்படிங்கிறனால ரஜினி சாருக்கு பெருசும் ஈடுபாடு இல்லை ஒரு பக்கம். இவங்க 2 பேர் அதாவது கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கிற இந்த படம் வந்து நெல்சன் திலீப் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாருங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது ரஜினி வந்து இப்போ வந்து ஜெயிலர் 2 நடிக்கிறாரு. ஸோ நெல்சனோட இப்போ வந்து கரண்ட்ல வந்து ரேப்போல இருக்காரு. இதுக்கு முன்னாடி நெல்சன் வந்து ஜெயிலர் படம் வந்து பெரிய ஹிட் கொடுத்தார். ரஜினியோட கேரியர்ல அதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட், மெகா கலெக்ஷன் பண்ண ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இயக்குனரோட 2வது படம் சேர்ந்து நடிக்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா ரஜினி நடிச்ச எந்த வெற்றி படத்தையும் மறுபடியும் பார்ட் 2 பண்ணவே இல்லை. அவருக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. பாஷாவை பார்ட் 2 பண்றதுல கூட ரஜினிக்கு உடன்பாடு கிடையாது. வேண்டாம் பாஷாவா இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஜெயிலர்ல வந்து பார்ட் 2 நடிக்கிறதுக்கு ஒத்துட்டது காரணம் என்னன்னா அந்த கதை பார்ட் 2 கதையும் ரொம்ப சூப்பரா இருந்ததுனால அது நிச்சயமா வெற்றி அடையுங்கிற ஒரு நம்பிக்கை ரஜினி இருந்ததுனால அதனுடைய தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் அதனால வந்து நிச்சயமா அந்த படத்தை நல்ல படமா எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் ஜெயிலர் 2க்கு வந்து தேதி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் இப்போ நடிக்கும் போது நெல்சனோட ரஜினி வந்து நெருக்கமா பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு படம் ஒர்க் பண்றாங்க, ஜாயிண்டா ஒர்க் பண்றாங்கன்னும் போது அப்படி ஒரு பிரேக்ல தான் பார்த்தீங்கன்னா லோகேஷ் சொன்ன கதை சரியில்லை, அது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால ரஜினி வேற யாராவது கதை வந்து கிடைக்குமா, வேற ஏதாவது டேரக்டர்ஸ் கரெக்டாக கதை சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பில் நெல்சன்ட்ட கேஷுவலாக சொல்றாரு. இதான் நெல்சன் ரஜினி கமல் நானும் ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு ஏதாவது கதை இருக்கா, ஏதாவது லைன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நெல்சன் வந்து இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வந்து ஒரு ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போய் சொல்கிறார். அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குது, அதில் வந்து கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கூலாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காமெடியும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதையாக இருக்கிறதுனால இந்த லைன் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரஜினி சொன்னதுனால இந்த அடுத்த படம் அதாவது வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தை நெல்சன் தான் இயக்குவார் அப்படிங்கிற தகவல் இப்போ வந்திருக்கு. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படின்னா இந்த தகவல் இன்றைய நிலைமையில இப்ப கரண்ட்ல வந்து நெல்சன் பண்ண போறாருங்கிறது உறுதி தான். ஆனா ஜெயிலர் 2 வெற்றி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு தான் ரஜினி வந்து ஒரு ஃபைனல் கால் எடுப்பார். அது வந்து ரஜினி ரொம்ப அதனுடைய வெற்றி தான் ரஜினியை வந்து ஃபைனல் கால் எடுக்கலாமா வேணாங்கிற மாதிரியான டிசிஷனுக்கு கொண்டு வந்து விடும். ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது ஒரு சரிவை கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ அந்த படத்துக்கு நெல்சன் டைரக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது மறுபடியும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். எப்படி லோகேஷ்க்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே மாதிரி நாளைக்கு நெல்சனுக்கும் மறுக்கப்படலாம். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வெற்றி தோல்வி தான், ஒரு வெற்றி தோல்வி தான் அவங்களுடைய கேரியரே நிர்ணயிக்கும். இந்த பக்கம் ரஜினி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி அடையர்களோட இளைஞர்களோட டிராவல் பண்ணுறதுக்கு தான் விருப்பப்படுறாரு. ஸோ நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதனை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் வெற்றி கொடுத்துருக்காரு. 3 படமே 100 கோடியை தாண்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். அதனால வந்து இன்னைக்கு நிலைமையில நெல்சன் டைரக்டுங்கிறது கமிட் ஆயிருக்கிறாரு. பட் எப்படி சொல்றது, இன்னும் அட்வான்ஸ்லாம் கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஒரு அஃபிஷியல் கமிட்மெண்ட் வந்து இன்னும் வரல. ஆஸ் ஆஃப் நோ ரஜினி வந்து இந்த படத்தை பண்ணுறீங்களான்னு கேட்டுக்காரு, அந்த கதையை கேட்டுக்காரு. நெல்சன் கமலையும் சந்தித்து அந்த கதை லைனை சொல்லியிருக்காரு. கமலும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. கமலுக்கு என்னென்னா இப்போ கமல் தயாரிப்பாளர், இப்போ கமல் வந்து ஒரு கதையை வந்து ஃபைனல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாத நிலைமை கமலுக்கு இருக்குது. ஏன்னா கமல் வந்து எப்படின்னா அவர் ஃபைனல் பண்ணுற கதை ரஜினிக்கு பிடிக்கணும். அப்போ அவர் தான் வந்து லோகேஷை ஃபைனல் பண்ணி ரஜினிக்கு அனுப்பிச்சாரு. ரஜினி ஓகே இல்லைன்னு சொன்னோன்னே சரின்னு வேற கதைக்கு அவர் வந்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல நெருக்கடியான இக்கட்டான நிலைமையில கமல் இருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கமல் தயாரிப்பாளராக இருந்தாலும் ரஜினி தான் ஃபைனல் கால் எடுப்பார்.
ஸோ ரஜினி சார் தான் வந்து ஃபைனல் கால் எடுப்பாருன்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் என்னென்னா, பீஸ்ட் வந்து என்னதான் ஓரளவுக்கு நல்ல படமாக திலீப்க்கு அமைஞ்சாலும் பெருசாக பேசப்படல, ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரஜினி சார் கிட்ட வந்து எல்லாரும் இல்லை இந்த படம் பெருசாக ஓடலை, நீங்கள் வேறு டேரக்டர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ரஜினி சார் இல்லை நான் வந்து இவருக்கு கூட தான் லைக் இவரோட டேரக்ஷனில் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு ஃபைனல் கால் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயம் அது அப்படியே பார்த்தோம்னா அவருக்கு செம்ம வெற்றி. அண்ட் அதுக்கடுத்து இப்போ ஜெயிலர் 2 வரப்போகுது இல்லையா. இப்போ இந்த டைரக்ஷன், அதாவது இப்போ இந்த படத்தை வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சார் இருக்க போகிறார் ரஜினி சார்? இந்த பீஸ்ட் படம் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் ரஜினி பண்ணுற படம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நெல்சன் டைரக்ட் பண்ணுற படம், அது ஆல்ரெடி வந்து பீஸ்ட்டுக்கு முன்னாடியே கமிட் ஆன படம். ஸோ சன் பிக்சர்ஸே கூப்பிட்டு ரஜினிகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பெரிய தோல்வி படமாச்சு, பெருசாக ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தை. அதில் வந்து ஹீரோ யாருன்னா விஜய் நடித்த ஒரு படமே இவ்வளோ பெரிய தோல்வி படம் கொடுத்துட்டார் இந்த டேரக்டரு. ஸோ இந்த டேரக்டரோட நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணலாமா என்ன நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கால் தான் ஃபைனல் கால்னு ஃபன் பிக்சர் சொன்னப்ப ரஜினி வந்து அங்க வந்து வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அது என்ன ஸ்டாண்ட் அப்படின்னா, நெல்சனுக்கு வந்து பீஸ்டுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ஜெயிலர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டார். ஜெயிலர்ல நெல்சன் வந்து அடுத்த படம் ரஜினி படம் ஜெயிலரை டைரக்ட் பண்ண போறது நெல்சன் தாங்கிறது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞர், அதாவது வந்து இப்பதான் வளர்ந்து வர ஒரு இயக்குனர் ஒரு படம் தோல்வியை வச்சு அவரை வந்து கமிட் பண்ணதுக்கு அப்புறம் நிராகரிச்சோம் அப்படின்னா அவருடைய கேரியரை வந்து அது பெரிய லெவலில் பாதிக்கும். ஒருவேளை ரஜினி வந்து இன்னைக்கு நோ சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஜெயிலர், அதாவது வந்து ஜெயிலர் படமே வந்திருக்காது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா நெல்சனோட கேரியரே வந்து முடிஞ்சு போயிருக்கும். இதான் உண்மை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது, ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது, வளர்ந்து வர இயக்குனர் நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு ரஜினி வந்து சினிமாவை நேசிக்கிறார். நல்லா பார்த்துக்குங்க. நம்ம முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா, நெல்சன் ஆல்ரெடி கமிட்டட் இந்த மூவி. ஸோ அதனால கமிட் பண்ண டேரக்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய லாஸ் ஆயிரும் அந்த டேரக்டர்னு ரஜினி வந்து அதே டேரக்டரே இருக்கட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் வந்து ரஜினி ஒரு விஷயம் நெல்சனை கூப்பிட்டு சொன்னார், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன அப்படின்னா, நெல்சன் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கதையெல்லாம் எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் இது வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுப்பாங்க. யார் KS ரவிக்குமார், அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா, இன்னும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான இயக்குநர்கள் வந்து இதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஜெயிலர் ஆமாம் ஆமாம். அப்போ அது உங்களுக்கு ஓகேவா? ஓகேனா நம்ம அது பண்ணலாம், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இமீடியட்டாக வந்து நெல்சன் சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் அவங்களாம் வந்து சீனியர் டைரக்டர்ஸ், அவங்க சொல்கிற சஜஷன்ஸ்லாம் நிச்சயமாக வந்து நல்ல சஜஷன்ஸாக தான் இருக்கும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ட் பண்ணி கொடுத்த கதையை, அவங்க ஃபைனல் பண்ணி கொடுத்த கதையை தான், கதை வந்து நெல்சனோடு தான், ஆனால் ஃபைனல் பண்ணுறாங்க ஸ்கிரிப்டை. ஆமாம், கரெக்ஷன்ஸு, இங்கே இது பண்ணால் நல்லாயிருக்கும், ரஜினிக்கு இங்கே இது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது வந்து பட்டி டிங்கரிங் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் பண்ணி கொடுக்குற விஷயத்தை வந்து அவர் எடுத்தாரு. அது வந்து பெரிய சக்சஸ் ஆச்சு. நீங்க வந்து இன்னைக்கு வந்து லோகேஷ் கூலி தோத்துட்டாரு, ரஜினி வந்து வேணான்ட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வந்து கூலி தோத்ததுக்கு அப்புறம் ரஜினி கமல் படத்துல வந்து லோகேஷ் கமிட் ஆகல. ஒருவேளை கமிட்டா இருந்தா லோகேஷே பண்ணட்டும்னு சொல்லியிருப்பார். ஸோ ரஜினி வந்து அந்த பெருந்தன்மை எல்லாம் உண்டு. ஒருத்தரோட கேரியர்லாம் ரஜினி என்னைக்குமே கெடுத்ததே கிடையாது. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு வந்துட்டு இந்த கமல் சாரும் ரஜினி சாரும் நடிக்க போகிற படத்தை அவர் தான் எடுக்க போகிறாரு. ஸோ கமல் சார் சைட்லேருந்து அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லைனாலும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதுக்காக வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வந்து செட்டப் பண்ணி கொடுத்ததாகவும் ஒரு சின்ன தகவல் மீடியா வட்டாரத்தில் இருக்குது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, சினிமாவில் வந்து எப்போவுமே எது வேணால் வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் தான் தம்பி. அந்த நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கிளைமேட் மாறுற மாதிரியே தான் சினிமாவில் வந்து மூடு எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு படம் வந்து முடித்து பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் கூட 1000 பிரச்சனைகள் வரலாம். இதில் நான் ஒரு உதாரணம் இங்கே சொல்கிறேன். சப்ஜெக்ட் டு சேஞ்சு, ஒரு படம் கமிட் ஆகி ஷூட்டிங் போனால் கூட அந்த டேரக்டர் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, ஆர்பி சௌத்ரி ப்ரொடக்ஷனில் வந்து விஷால் வந்து மகுடம் படத்தில் வந்து கமிட் ஆனார். மகுடம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரவி அரசுங்கிறவர், அந்த ஈட்டி, அந்த ஐங்கரன்லாம் படம் பண்ணார். அவர் தான் டேரக்டரை கமிட் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு 15 நாள் ஷூட் போனார். விஷாலுக்கும் ரவி அரசுக்கும் பெருசாக செட் ஆகலை. இப்போ வந்து ரவி அரசே டோட்டலாக ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டு இப்போ விஷாலே டேரக்டராக மாறிட்டார். இது என்னத்தை புரிய வைக்குது? அதாவது வந்து சினிமாவில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி பிடிச்சிருக்கு, கமல் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் விட இன்னைக்கு வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இறங்க முகத்தில் தான் இருக்கார். உண்மையாக தான் லோகேஷை வச்சு வெற்றி கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, கூலி மிகப்பெரிய வெற்றியாக இருந்தால்
சூர்யா வந்து இரும்பு கை மாயாவின்னு ஒரு படம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமீர் கான் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு காத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனே வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே டேக் ஆஃப் ஆகல. காரணம் என்னன்னா தோத்துருக்காரு, இன்னைக்கு வெற்றி படம் கொடுக்கல, அதனால வந்து இது மைனஸாக இருக்கிறதுனால நடக்கல. இப்போ வந்து மறுபடியும் வந்து கைதி 2 பண்ண போயிட்டாரு. ஏன்னா வந்து இப்போ ஆல்ரெடி கமிட் ஆன ப்ராஜெக்ட் கைதி 2 அதுதான் இப்போ இருக்கு, அவருக்கு அவைலபிளா இருக்குது, அதுதான், அதனால அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிட்டார். கைதி 2ன்னு வரும்போது கூட சார் இன்னொரு டிஸ்கஷன் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சேலரி வந்து அதிகமாக கேட்குறாரு. ஸோ படத்தோட பட்ஜெட்டை தாண்டி அவரோட சேலரி அதிகமாக போயிட்டுருக்குன்னு ஒரு விஷயம் ஒரு பக்கம். ஸோ லோகேஷ் கனகராஜ் ஏன் இவ்வளோ ஓவர் ரேட்டடான ஒரு டேரக்டராக மாறினாருங்கிற ஒரு கேள்வி இது இன்னொரு பக்கம். ஸோ அது இப்படி இருக்கும்போது இதுக்கடுத்து அவரோட கெரியர் எப்படி சார் இருக்கும்? அதாவது ஒரு 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 இயக்குனர் அவர் மாநகரம்னு ஒரு படம் கொடுக்குறாரு, நல்ல பேசப்பட்ட படமாக இருக்குது. அதுக்கப்புறம் கைதி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் சக்ஸஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நம்ம விக்ரம் பெரிய வெற்றி கொடுக்குறாரு. லியோவிலேருந்தே சர்க்கிள் ஆரம்பிச்சு. லியோவே பார்த்தீங்கன்னா டிவைடட் ஒப்பீனியன் தான், பெரிய ஒரு சூப்பர் படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் சுதாரித்து அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும். ரஜினியை வச்சு படம் பண்ணும்போது அது எப்படியாவது ஜெயிச்சிருக்கணும். லோகேஷ் மாதிரி பெரிய இயக்குனர்கள் நிச்சயமாக செஞ்சிருக்க முடியும். ஆனால் எப்படின்னா ஒரு 2-3 வெற்றி உங்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு போதை, ஒரு மமதை, ஒரு திமிர் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த மாதிரி இவருக்கு வந்துருச்சான்னு நமக்கு தெரியல. அதனால் வந்து கவனக்குறைவால் வந்து நம்ம எடுத்தால் நம்ம என்ன வேணால் எடுக்கலாம், நம்ம எடுத்தால் ஓடும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அந்த 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 கலைஞனுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்று வருவாங்க, பேரும் புகழோடு வருவாங்க. ஆனால் ஆட்டம் போட்டு ஆணவத்தில் வந்து திமிரில் வந்து அடுத்த 2வது படத்திலே வந்து காலியாகி போயிடுவாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ அந்த உதாரணங்கள் நமக்கு தேவையில்லை. அதாவது வந்து இப்போ வந்து எப்படின்னா, இப்போ வந்து கைதி படத்துக்கு வந்து சம்பளம் வந்து 75 கோடி கேட்குறாரு இதுக்கு முன்னாடி, அதாவது வந்து கூலிக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ கூலி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ரிப்போர்ட் மோசமாக இருக்குன்னொன்னே அந்த தயாரிப்பாளருக்கு மறுபடியும் அதே தயாரிப்பாளர் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அந்த படத்தை பண்ணுறாரு. ஆனால் முதல்ல வந்து 75 கோடி ஏன் கேட்குறாரு அப்படின்னா, ரஜினி கமலோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அதை பண்ண போனால் நமக்கு வந்து 100 கோடி கிடைக்கும், அங்கே நமக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னும் போது அங்கே கேட்குறாரு. டிமாண்ட் வந்து இன்னைக்கு இல்லை, இன்னொன்று கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு பண்ணுறாரு. இது வந்து சரியா தப்பா அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் இருக்கும்போது எல்லாருமே சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வரையறை வேணும். அதாவது ஒரு எப்படின்னா, இப்போ ரஜினி படம் கூலி பண்ணும்போது அவருக்கு சம்பளம் 50 கோடி கொடுத்தாங்க. அது ரஜினி படம், அதில் வந்து பெரிய பெரிய மெகா ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்க. அது சன் பிக்சர்ஸோடைய படம், பெரிய கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாயில் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கப்பட்ட படம். அந்த படத்துக்கு நீங்கள் 50 கோடி ரூபா சம்பளம் கேட்கும்போது அது ஓகே, அது நியாயம், கட்டுப்படி ஆகும். நீங்கள் ஒரு கார்த்தி அப்படின்னும் போது, கார்த்தி நல்ல நடிகர் தான், ஆனால் வந்து கார்த்திக்கு ஒரு பிஸ்னஸ் தானே இருக்கு. கார்த்தி வச்சு இவ்வளோ தானே பிஸ்னஸ் பண்ண முடியும். ரஜினிக்கு பண்ணுற பிஸ்னஸையும் விஜய்க்கு பண்ணுற பிஸ்னஸையும் கார்த்தி வச்சு பண்ண முடியாது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது கார்த்தி படத்துக்குமே நீங்க 75 கோடி கேட்டீங்கன்னா அது சரியா வருமா? சோ இந்த புரிதல் வந்து இன்றைய இயக்குனர்களுக்கு இல்ல. இன்றைய இயக்குனர்கள் பண்ற தப்பெல்லாம் என்னன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சோன்னே அடுத்த படத்திலே 50 கோடி 100 கோடின்னு சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த படத்தை வெற்றி படமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அடுத்த படமா வெற்றி படமா கொடுக்கணும். நமக்கு வந்து இந்த வெற்றிகள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த சம்பளங்கள் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஏறும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க இதுதான் வந்து எல்லா இந்த மாதிரியான பிராக்டிக்கல் டிஃபிக் வந்து இங்கே இதுதான் நடக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம டியூட் படம் வந்து எடுத்துருக்காங்க இல்லையா, மைதிரி மூவி மேக்கர்ஸ் எடுத்திருக்காங்கல்ல, பிரதீப் ரங்கநாதன் பண்ணியிருக்காரு. பயங்கரமான அதிரிபுதிரியான வெற்றி, 4-5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 100 கோடியை தாண்டிடுச்சு. அந்த ப்ரொடியூசருக்கு பிஸ்னஸ் பண்ண வகையில் டேபிள் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 35 கோடி ரூபா லாபம் கொடுத்துருச்சு. இப்போ அந்த மைதிரி மூவி மேக்கர்ஸ் வந்து இப்படி பிரதீப் ரங்கநாதனை கூப்பிட்டு, ஏன்னா தொடர் வெற்றி, 3 படம் ஹேட்ரிக் வெற்றி, 3 படமே 100 கோடியை தாண்டிடுச்சு. மைதிரி மூவி மேக்கர்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதனை கூப்பிட்டு, சார் பிரதீப் நீங்கள் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுங்க, எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறோம், எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோம், நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் கொடுக்குறோம், நீங்கள் எப்போ தேதி கொடுத்தாலும் கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஆனால் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபர் எப்படி வருது? நீங்கள் கேட்காமே வருது. நீங்கள் வெற்றிகள் கொடுத்தீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காகவே மாலைகள் தேடி வரும். நீங்கள் தோல்விகள் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் போட்ட மாலையை கழட்டிட்டு போயிடுவான், வேற ஒருத்தனுக்கு போடுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். இதுதான் வந்து ரியாலிட்டி. இது சினிமாவில் ரொம்ப கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் வரவங்களும் இது ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கப்புறம் வரவங்களோ இதுக்கப்புறம் முன்னாடி வந்தவங்களோ, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு போதையான ஒரு உலகம் தான். அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து புகழ் பணம் இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு போதை வரும். அந்த போதை வரும்போது நம்ம என்னென்னா நம்ம நிதானமாக இருக்கணும். அந்த நிதானம் வந்து கொஞ்சம் தவற ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து வாழ்க்கையை முடிச்சு விட்டுரும். அதான் உண்மை.
நெல்சன் அவரோட டைரக்ஷன் பொறுத்த மட்டும் நெல்சனுக்கு வந்து கொஞ்சம் ஹியூமரஸான ஒரு பர்சன். அதே மாதிரி அவரோட படங்களில் நிறைய டார்க் ஹியூமர்ஸும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி கமல் சாரோட படங்களையும் நிறைய டார்க் ஹியூமர்ஸ், ரஜினி சார் இதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ இப்போ 3 பேரும் ஒரு வேளை ஒன்று சேர்ந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அதோட கதைக்களம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஹியூமர்ஸ், எந்த மாதிரியான ஒர்க் அவுட் ஆகும் சார்? இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ரஜினி கமல் படமே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரஜினிக்கும் கமலுக்குமே நாளைக்கு ஒரு ஈகோ கிளாஷ் வரலாம். நான் ரஜினி ஒரு பெரிய ஹீரோ, கமல் ஒரு பெரிய ஹீரோ, என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த ப்ராஜெக்டே நடக்காமல் கூட போகலாம். என்னடா தப்பாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் கூட போகலாம். எத்தனையோ ப்ராஜெக்ட்கள் டிசைன் பண்ணி நடக்காமல் போயிருக்கு, எத்தனையோ ப்ராஜெக்ட்கள் பூஜை போட்டு நடக்காமல் போயிருக்கு, எத்தனையோ ப்ராஜெக்ட்கள் தொடங்கி பாதியிலே நடக்காமல் போயிருக்கு. இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து சகஜம். ஸோ நெல்சன், கமல், ரஜினி அப்படி 3 பேர் சேர்ந்து ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது நிச்சயமாக அது வந்து நெல்சனுடைய டச் அதில் இருக்கும். நெல்சன் பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு டார்க் சைடு ஹியூமரு, அந்த காமெடி எல்லாம் வச்சு தான் படம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ ரஜினி கமல் வச்சு எடுக்கிற படம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வந்து மதில் மேல் நடக்கிற பூனை மாதிரி. நீங்கள் எந்த பக்கம் விழுந்தீங்க உங்களுக்கு ரிஸ்க் இல்லைங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரஜினிக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கணும், கமலுக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு 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 ஷாட்டில் வந்து ரஜினியை வந்து காமிச்சு நல்லா காமிச்சிட்டு அடுத்த ஷாட்டில் கமலை நல்லா காமிக்கலைன்னா ஆடியன்ஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, கமல் ஆடியன்ஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ரஜினியை நல்லா காமிக்கலைன்னா ரஜினி ஆடியன்ஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நடக்கும். இப்போ வந்து ட்ரிபிள் ஆர்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, 2 பேர் நடிச்சாங்க ஹீரோஸ், ஒன்று ஜூனியர் என்டிஆர் நடிச்சார், ஒன்று ராம் சரண் நடிச்சார். ஸோ அந்த படம் பார்த்தீங்கல்ல, ராஜமௌலி எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு, ரொம்ப ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. இப்படி இப்படி அப்படி அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்திருப்பாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும். ஒரு நாட்டு பாட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த பாட்டில் பாருங்க 2 பேருமே உள்ள இறக்கிட்டாங்க. 2 பேருமே நல்ல டான்சர்ஸ், 2 பேருமே பட்டை கிளப்புனாங்க. இவருக்கு ஒரு மூமெண்ட், அவருக்கு ஒரு மூமெண்ட், 2 பேருக்கும் கம்பைண்டாக ஒரு மூமெண்ட்டு. அந்த மாதிரி இருக்கணும் படம். அது ரொம்ப கஷ்டம். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த அனுபவம் வந்து அந்த இயக்குனருக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த வெற்றி கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அண்ட் மதில் மேல் நடக்கிறத தாண்டி கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் நெல்சன் ஒருவேளை கமிட் ஆனார்னா அவரோட கதை. கத்தி மேலே நடக்க முடியாது, கத்தி மேலே நிற்கிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சார், என்ன நடக்க போகுது, என்ன மாற போகுதுங்கிறது. ஸோ நன்றி சார். நன்றி.